இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்தியா இஸ் அ டேலண்டட் கண்ட்ரி, பட் புவர்லி டேலண்டட் கண்ட்ரி. எப்போ வந்து அந்த ஆண்டர்ப்ரனர் பர்சனல் பிராண்டாக மாறுவார்? ஓகே, அந்த ஆண்டர்ப்ரனர் எப்போ பர்சனல் பிராண்டாக மாறுவார்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் அவர் ஒரு பிராண்டுன்னு. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்தியா இஸ் அ டேலண்டட் கண்ட்ரி, பட் புவர்லி டேலண்டட் கண்ட்ரி. டேலண்ட் இருக்குது, ஆனால் ஏழையாகவே இருக்காங்க இந்தியாவில். அது ஏன் அப்படின்னா அவங்க பிராண்டாகவே பார்க்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நான் என்ன பிராண்டாக பார்க்காத வரைக்கும் நான் பிராண்டே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போது விஜய் அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? விஜய் அப்படின்னு சொன்ன உடனே மைண்டில் ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் மைண்டுக்கு ஞாபகம் வருது. ஓகே, மக்கள் கூட்டம், ஃபேன்ஸ், தளபதின்னு கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. வேறு யார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்? எலான் மஸ்க், என்ன ஞாபகம் வருது? டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், இந்த மாதிரிலாம் ஞாபகம் வருது. கரெக்டாக ஒரு பேரை சொல்லும் போது அதை சுற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னா அது பிராண்டு. ஓகே, ஸோ என்னை பற்றின நிறைய லைக் தாட்ஸோ அல்லது ஒரு கனெக்ஷன்ஸ் என்னோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் டக்குன்னு ஒருத்தங்க மைண்ட் வருதுன்னா பிராண்டு. ஓகே, பர்சனல் இமேஜ்னு சொல்லுவாங்க, பர்சனல் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? பர்சனல் இமேஜ்னா இப்போ நான் என்ன எப்படி பார்க்குறேனோ, என்னை சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி பார்க்குறாங்களோ அது என்னோடய பர்சனல் இமேஜ் அது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன், கெனி வந்து இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்பான், இந்த மாதிரி பேசுவான், இப்படின்றது வந்து என்னோடய பர்சனல் இமேஜ். ஓகே, பர்சனல் இமேஜ் ஒன்று இருக்கணும். அண்டு பிராண்டிங்னா என்ன தெரியுமா? நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனாக நான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை நான் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி கோல்ஸ் எனக்கு இருக்குது, இதை தான் நான் நோக்கி நடக்க போகிறேன்ற ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. ஓகே, இந்த கிளாரிட்டி தான் உங்களோட பிராண்டு. கரண்ட் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. கரண்ட்டாக நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க? ஆஸ்பிரேஷனல் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்படி நான் வாழணும்னு நினைக்கிறேன். அண்ட் கரண்ட் ஸ்டேட்லேருந்து இப்படி வாழணும்னு நினைக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, வாழணும்னு நினச்சி நீங்கள் ட்ரையும் பண்ணணும். ட்ரை பண்ணுற ஜேர்னி இருக்குல்ல, இதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி இந்த பர்சனாக இருக்கிறத நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களா, இதுதான் உங்களோட பர்சனல் பிராண்டிங். ஸோ பர்சனல் இமேஜ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஈக்குவல் டு பர்சனல் பிராண்டிங். இது நீங்கள் பண்ணும் போது நீங்கள் ஒரு பிராண்டாக மாறுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர், டெக்னிக்கலி நான் ஸ்கில்ஸ்லேயும் எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கணும். நான் வந்து 4 பேரை வந்து ஹெல்ப் பண்ணுறேன், கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், அவங்கள பர்சனல் பிராண்டாக யோசிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரியணும், நான் அதை பண்ணியிருக்கணும். ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், பொட்டன்ஷியல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலுமே நான் என்னை பிராண்டாக பார்க்கலன்னா ஐ எம் நாட் அ பர்சனல் பிராண்ட். நான் எப்போ என்னை பிராண்டாக பார்க்குறேனோ அப்போ தான் நான் பர்சனலாக மாறுவேன். ஸோ பிராண்டாக பார்க்கணுன்னா எனக்கு என்ன வேணும்னா கிளாரிட்டி, இந்த ஆஸ்பிரேஷன், நான் என்னவா ஆக போகிறேன்றது எனக்கு கிளாரிட்டி இருக்கணும். அண்ட் அதுதான் அப்படின்னு நான் என்ன நம்பணும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, தே ஆர் சூப்பர் குட் இன் தேர் பொட்டன்ஷியல். அவங்களோட சர்வீஸ்லையும் அவங்க குவாலிட்டிலையும் சூப்பர் அவங்க. ஆனால் தே ஃபார்கெட் டு திங்க் தட் தே ஆர் அ பிராண்ட். அவங்க பிராண்டுன்றதை அவங்களே மறந்துடுறாங்க, அவங்க பிராண்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க எப்போ அவங்களோட பிராண்டாக பார்க்குறாங்களோ அவங்களால பிராண்டையும் வளர்க்க முடியும், பர்சனல் பிராண்டையும் வளர்க்க முடியும். ரைட். இப்போ என்ன நான் வந்து ஒரு பிராண்டாக பார்க்குறேன் அப்படின்னா, எனக்குள்ளே வந்து ஒரு ஆஸ்பிரேஷன், நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு ஆசை வந்து உருவாகுது. இதுக்கு அடுத்தது என்னுடைய புரிதல், கரெக்ட் மீ இஃப் ஐ ராங், இப்போ நான் வந்து ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், அல்லது நான் இது வந்து எப்படியெல்லாம் ஆகலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த ஜேர்னியெல்லாம் நான் வந்து கான்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பர்சனல் பிராண்டிங்கை நான் வந்து மற்றவங்களுக்கு கடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை இதில் வேறு ஏதாவது ப்ராசஸ் இருக்குங்களா? இல்லை, இவ்வளோதான். அதாவது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், பீப்புளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்க்குற ஒரு பர்சன் வந்து அபிவினேஷ். அபிவினேஷ் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும்? அபிவினேஷ் யாரும் தெரியும்? இன்ஸ்டாவில் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட ஜேர்னியை தான் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. பண்ணுற டைமில் இஸ் ஆல்சோ பிகம் அ பர்சனல் பிராண்ட். எஸ் ஆர் நோ? எஸ். அவர் நான் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், இதை நான் அப்படி வளர்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. இது டாக்குமெண்ட்டும் பண்ணுறாரு, அவர் படித்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. நான் என்னை டெய்லி நான் மாற்றிக்கிறேன், இப்படி நான் டெவலப் ஆகி வரேன் அப்படின்னு சொல்லி டெவலப் ஆகி பிஸ்னஸும் ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் இந்த மாதிரி கம்பெனியை வந்து இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பீப்புள் ஆல்ரெடி அவர் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பீப்புள் வந்து அபிவினேஷை வந்துட்டு கான்டென்ட் கிரியேட்டராக பார்க்கல, இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவர் இங்கேருந்து இங்கே நடந்து போகிற ஜேர்னியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் ஒரு ஆஸ்பிரேஷனல் பிராண்ட். இதுதான் பர்சனல் பிராண்ட். ரைட். நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது முக்கியம் இல்லை, நான் எதை நோக்கி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், எதை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பீப்புளுக்கு. நான் கிரியேட் பண்ணுற கான்டென்ட், நான் எதை நோக்கி போகிறனோ அந்த மெசேஜை சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
அந்த கான்டென்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ தான் பீப்புள் ஃபீட் ஆவாங்க. ரைட். அதாவது 4 விஷயம் இருக்குது ஃபவுண்டேஷனில். 4 விஷயம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோன்னா இந்த 4 விஷயம், ஏதோ ஒரு விஷயம் லீக் ஆச்சுன்னா கூட அது லீக் தான், ஏதோ ஒரு இடத்துல வளராமல் போயிடும். நம்பர் 1 கான்செப்ட். கான்செப்ட்ன்றது கோல்னு வச்சுக்கலாம், விஷன் வச்சுக்கலாம். எந்த கான்செப்டை நான் வெளியில் சொல்கிறேனோ அது பீப்புள் கூட கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் பீப்புள் வில் லுக் அட் யூ. செகண்ட் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களோட லேண்டிங் பேஜாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம். தேர்டு வந்து உங்களோட சோஷியல் மீடியா. உங்களோட சோஷியல் மீடியாலையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்கிட்ட கான்செப்ட் இருக்குப்பா, என்கிட்ட நல்ல விஷன் இருக்குப்பா, ஆனால் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸே இல்லைப்பா, என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. கான்செப்டும் சூப்பராக இருக்குது, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸும் செம்மையாக இருக்குது, கிரேட். இப்போ என்கிட்ட ப்ராப்பரான வெப்சைட் இல்லைப்பா, சூப்பராக எல்லாமே வந்துடுவாங்க, வெப்சைட்குள்ளே போனோடனே வெளில ஓடிடுவாங்க. வெப்சைட்டும் சூப்பராக இருக்குது, செம்ம. லாஸ்ட் விஷயம், உங்கள் ப்ராடக்ட்டும் சர்வீஸும் சூப்பராக இருக்கணும். எல்லாமே சூப்பராக இருக்குது, கான்செப்ட் சூப்பராக இருக்குது, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருக்குது, நடுவில் வந்துட்டு வெப்சைட்டும் சூப்பராக இருக்குது. உள்ளே போய் உங்க கூட சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இல்லைப்பா. அகைன் லீக். இந்த 4 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயமும் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம், சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா யுவர் பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன் இஸ் ஆசம். சூப்பராக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன் அர்த்தம். அடுத்து என்ன பண்ணணும்? வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். வேல்யூனா என்னென்னா, நான் பண்ணுறத போய் பீப்புள் கொடுத்துட்டே இருந்தால் வேல்யூவா? இல்லை, பீப்புள் கொடுக்குறதும் வேல்யூ, பீப்புள் கேட்குறத கொடுக்குறதும் வேல்யூ. கேட்குறது வந்து சர்வீஸு, அவங்க கேட்காம ஒரு விஷயம் இருக்குது, அதையும் கொடுத்துட்டோம். அதுதான் வந்து சோஷியல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நான் இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல நான் பெருமையாக இருக்கேன், இவங்க இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுல எனக்கு பெருமை, இந்த இதை போடுறதுல எனக்கு பெருமை. இங்கே தான் பிராண்ட் வருது. நான் ஒரு ஷூ வாங்குறது எனக்கு வேல்யூ, நான் நைக்கி ஷூ வாங்குறது எனக்கு பெருமையான வேல்யூ. இதனால தான் பிராண்ட் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஷூ விற்கிறவன் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவான், நைக்கி அதிகமாக சார்ஜ் பண்ணுவான். ஏன்னா அவங்க சோஷியல் வேல்யூவை விற்கிறாங்க. வேல்யூ ப்ளஸ் சோஷியல் வேல்யூ. ஸோ இந்த 4 விஷயமே ரெடி பண்ணிட்டோம். வேல்யூ கொடுத்துட்டே இருக்கும். பட் இந்த 4 விஷயத்தை நான் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறத நான் பேசிக்கிட்டே இருக்கணும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த கான்செப்டை நான் விற்றுக்கிட்டே இருக்கணும், இது சோஷியல் மீடியாவில் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு சோஷியல் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சோஷியல் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பீப்புள் வாண்ட் டு பை ப்ராடக்ட் அண்ட் மை சோஷியல் வேல்யூ. ஸோ பீப்புளுக்கு வந்து என் கூட ஒர்க் பண்ணும்போது சோஷியல் வேல்யூவும் கிடைக்குது, என்னோட சர்வீஸும் கிடைக்குது. இப்போ எனக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. இன்க்ரீஸ் ஆன கஸ்டமர்ஸ் வச்சு நான் என்ன பண்ணணும்? டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த கஸ்டமர் ஏன் என்கிட்ட வராங்க? சர்வீஸ்க்காக வராங்களா, இல்லை சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் மட்டும் பார்த்து வந்துட்டாங்களா, இல்லை கான்செப்டுக்காக வராங்களா? இப்படி இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி எனக்கு எதனால் என் பீப்புள் என்கிட்ட வரணும்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சோஷியல் மீடியா பார்த்து வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு கான்செப்டுக்காக வரணும், என்கிட்ட அந்த அத்தாரிட்டி பில்டிங்காக என்கிட்ட வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அதுக்காக வரலன்னா அப்போ எங்கேயும் நான் பண்ணுறேன், மறுபடியும் அந்த கான்செப்டை பற்றி நான் அதிகமாக பேச ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் அந்த சைக்கிள். அது எப்படி பேசுவீங்க? ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கான்செப்டை பற்றி நீங்கள் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? லைக் எப்படி ஒரு கான்டென்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த விஷயத்தை எப்படி சொல்லுவீங்க? ஓகே, கான்டென்ட்டில் நம்ம செல் பண்ணக்கூடாது, கான்டென்ட்டில் நம்ம வேல்யூ தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நான் இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி பில்டிங்னு ஒரு விஷயம் இருக்குன்றத நான் உங்ககிட்ட பேசாமல் விட்டுனா அது தப்பு. இப்போ நம்ம பேசுகிறது ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை பண்ணால் உங்களால் வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும் மார்க்கெட்டில், இதை பண்ணால் உங்களால் நிறைய கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுன்றதை நான் சொல்லிகிட்ருக்கேன். இது சொல்கிறதுனால எனக்கு இந்த கான்செப்ட் 10 பேருக்கு ரீச் ஆகுது. இதை நான் திருப்பி சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 5 டெய்லி கான்டென்ட் போட்டுட்ருக்கேன் நான். ஸோ 5 நாளுமே வந்துட்டு பீப்புளுக்கு தேவையான விஷயத்த மட்டும் கொடுத்துருவேன். ஒரு நாள் ரொம்ப டீப்பாக இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணுன்றதை நான் சொல்லுவேன். ஸோ பீப்புள் 5 நாள் ஏன் நார்மலாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் நிறைய பேர் ரீச் பண்ணணும். நான் டெய்லி இதை பற்றி பேசுகிறதுனா பீப்புளுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ பீப்புள் உள்ளே வர வச்சுக்கிட்டே இருக்கணும். வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். புரிய வைக்காமல் நானும் சும்மாவே பேசிக்கிட்டு இருந்தேன்னா போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குப்பா தம்பி, அதை நீங்கள் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு புரிய வச்சிங்கன்னா, ஓகே ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணாமல் இருக்கோம்ல, இது நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த தாட்டை க்ரியேட் பண்ணுறதே போதும். ஸ்லோவாக தே வில் திங்க். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் வந்து மறுபடியும் இதை பற்றி பேசலாம். ஸோ நிறைய வேல்யூ கொடுத்து பீப்புளை உள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் வேல்யூ கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் சீட் ஷீட் கொடுக்கலாம். நான் வந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து ஒரு இபுக் கொடுத்தேன். இபுக்கில் நான் டெப்த்தாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டீப்பரான இது மூலயமா நீங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ப்ராட்காஸ்ட்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயே. அதெல்லாம் டெய்லி வந்து எப்படி என்னோடய மைண்ட் செட்டை பற்றி பேசுவேன், என்னோடய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இதில் வந்து இப்போ சீரியஸ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இன்டெப்த்தாக பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் இதே நான் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து 60 செகண்ட்ஸ் ரீல் தான் நல்லா போகும் அப்படின்னா, நான் அதில் உட்காந்து 2 நிமிஷத்துக்கு உட்காந்து போரிங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
எஸ். ஸோ பீப்புளுக்கு தேவையானது கொடுக்கணும், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொறுமையாக நீங்கள் சொல்லணும்.